சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபு தாபீன்கள் மீதும், இந்த சத்திய மார்க்கம் உலகம் எங்கும் பரவுவதற்கு உழைத்த இமாம்கள் மீதும், நல்லவர்கள் மீதும், இறைவன் கடமையாக்கிய ஜும்மா தொழுகையுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை ஒரு சிறிய செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அருள் நிறைந்த ரமலான் மாதம், இந்த மாதத்தை நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கின்றோம், இன்ன பிற மக்கள் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்தாரில் அவர்கள் ஒரு சிறிய கனவு ஒன்றை காண்கிறார்கள். அந்த கனவில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2 நபித்தோழர்கள், ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய பாதையில் கடினமாக உழைக்கிறார், மார்க்க பணிகளில் தீவிரம் காட்டுகிறார், போர் என்று வந்தால் முதலில் சென்று நிற்கிறார். அந்த அடிப்படையில் போர்க்களத்தில் ஷஹீதாக கொல்லப்பட்டார். 2வது மனிதர், அவர் அந்த மனிதருக்கு பிறகு ஓராண்டு கழித்து மரணம் அடைகிறார். இந்த 2 மனிதர்களும் சொர்க்கத்திற்கு நுழைகிறார்கள், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஓராண்டு பின்தங்கி மரணம் அடைந்தாரே, அவர் முதலில் சொர்க்கத்திற்கு நுழைகிறார். ஷஹீதாகப்பட்டாரே, அவர் அதற்கு பிறகு 2வதாக சொர்க்கத்தில் நுழைகிறார். மலக்குமார்கள் தல்கார் அலி அவர்களை பார்த்து, உமக்கான நேரம் இன்னும் வரவில்லை, நீ திரும்பி செல் என்று சொல்லிவிடுகிறார். ஏன்னா ஒரு கனவு தானே காண்றாரு. 2 பேரும் மௌத்தா போயிட்டாங்க, அவங்க பத்தின கனவு குறித்த விளக்கத்தை சஹாபாக்கள் இடத்திலே சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக, அது எப்படி மார்க்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு இறந்து போன மனிதர் 2வதாக சொர்க்கத்திற்கு செல்கிறார், ஓராண்டு பின்தங்கிய மனிதர் முதலில் சொர்க்கத்திற்கு செல்கிறாரே, ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். சஹாபாக்கள் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் இந்த செய்தியை கேட்கிறார்கள், மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இதில் என்ன வியப்பு இருக்கிறது, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அந்த ஓராண்டு அந்த மனிதர் வாழ்ந்தாரா இல்லையா? அந்த ஓராண்டில் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்தாரா இல்லையா? அந்த ரமலான் மாதத்தில் அருள் அமல்கள் செய்திருப்பாரா இல்லையா? அதன் மூலமாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றிருப்பாரா இல்லையா? அதனால் தான் அவர் முதலில் சொர்க்கம் நுழைந்தார் என்று சொல்கிறார். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த ரமலானை நாம எப்படி கழிக்கிறோம்? இன்றைக்கும் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் நோன்பு நோற்பது கிடையாது. முஸ்லிம் தான். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது எவ்வளவு நன்மை என்பதை பல செய்திகள்ல, பல ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ஜும்மால நிறைய சொல்லிப்பாங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த நன்மையை மக்கள் எதற்காக வீணடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல கொஞ்சம் சம்பாதிக்க முடியும், அதிகமான லாபம் எடுக்கணும், பொருளாதாரத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடணும் என்று சொல்லி அந்த நோன்பை உடல் உழைப்பு அதுல வச்சுக்கிட்டு இருந்தா பண்ண முடியாது பாய், நோம்பெல்லாம் வைக்க முடியாது, ஒரு நோம்போ 2 நோம்போ வச்சுக்குவேன் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நோன்பை அலட்சியப்படுத்துகிறார்கள், வணக்க வழிபாடுகளில் கவனம் இல்லை, பகல் ஃபுல்லா உழைப்பு,
முடியல. நைட்டு ஓய்வு தான், தொழுகைக்கு வர நேரம் இல்ல, சப்பு எல்லாம் காலியா இருக்கு. அப்போ ரமலான் மாதம் எந்த அளவுக்கு நன்மையான மாதம் என்பதை நான் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருந்தேன், எடுத்து சொல்லிவிட்டேன். அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லியவனாக இப்ப தலைப்புக்குள்ள போயிடலாம். நாம் இந்த ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் இறைவனிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுதல், பிறர் நலம் நாடுதல், இது போன்ற அமல்கள் ஏராளம் செய்கிறோமே, என்ன எதிர்பார்ப்பு? இறைவனுடைய மன்னிப்பு. இப்படியாவது அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கோம், அவனுடைய அருளையும் கருணையும் பெற்றுவிட வேண்டும், அவனிடத்தில் கண்ணியத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். இதுதான் நோக்கம். ஆனால் இந்த பாவ மன்னிப்பிற்காகவே பல நபிமார்களும் வானவர்களும் நமக்கு அதன் மூலமாக இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக பல வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது என்ன என்பது இந்த தலைப்புல நாம் பார்ப்போம். மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம், நபிமார்கள் நமக்கு துஆ செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அது எந்தெந்த வகையில்? நபிமார்கள் இறந்து விட்டார்கள், இறந்த பிறகு இப்பவும் துஆ செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்க கூடாது. இப்ப துஆ செய்ய மாட்டாங்க. அவங்க இறப்பதற்கு முன்னால் உயிரோடு இருக்கும் போது இந்த அமலை செய்தால் இறைவன் உங்கள் பாவத்தை மன்னிப்பான், அதற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அந்த அமலை செய்ததன் மூலமாக யார் அல்லாஹ் இந்த அமலை யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவங்களுக்கு கருணை காட்டியா அல்லாஹ், அவங்களுக்கு அருள் புரியா அல்லாஹ் என்று நபிமார்கள் செஞ்சிருப்பாங்க, பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க. அந்த பிரார்த்தனையில இஸ்லாத்துல மிக முக்கியமான கடமை தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் 5 நேரம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? பாங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் சில பள்ளிவாசல்களை பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்றதுக்கு ஆளே இருக்காது. ஆனால் இந்த பாங்கு சொல்லுவதனுடைய நன்மையை மக்கள் உணர்ந்தார்கள் என்றால், இதில் இருக்கக்கூடிய பலனை அறிந்தார்கள் என்றால், அதுல என்ன செய்வாங்க? மக்கள் போட்டி போடுவார்கள், சீட்டு குலுக்கி போடுவார்கள். ஒரு கட்டத்துல ஒரு வாய்ப்பே கிடைச்சாலும், பாங்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைச்சாலும் என்ன செய்வாரு? இல்ல இல்ல பாய், நீங்க சொல்லுங்க பாய் அப்படின்னு மைக்க வேற ஆட்ட கொடுத்துருவாரு. அதுல ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு நடுக்கம், இல்ல நமக்கு சரி வராது, நம்ம இதெல்லாம் கரெக்டான ஆள் கிடையாது, நீங்க சொல்லுங்கன்னு அந்த நன்மையை தூக்கி செய்வாரு, வேற ஒரு ஆண்ட தூக்கி கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அகமதிலே 9418வது செய்தி, இமாம் என்பவர் பொறுப்பாளி ஆவார், பாங்கு சொல்பவர் நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் ஆவார். எனவே அதனால் அந்த இமாமுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் நேர்வழி காட்டட்டும், இமாமுக்கு நேர்வழியில் செலுத்தட்டும் பிரார்த்தனை செய்றாங்க. பாங்கு சொல்றாரே அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கட்டும். அப்ப எவ்வளவு நன்மை, எவ்வளவு பாவ மன்னிப்பு நாம சுலபமா வாங்கிடலாம் இறைவனுடைய பாவ மன்னிப்பு. ஆதாமுடைய மகன் பகலில் இரவிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் நீங்களோ நானோ கிடையவே கிடையாது. அனைவரும் தவறில் தடுமாறி விழக்கூடியவர்கள் தான், தடமாறி செல்லக்கூடியவர்கள் தான், வழி தவறி போகக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்மளுடைய பாவங்களை அணு தினமும் அணு நேரமும் இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த மன்னிப்பை பெறுவதற்கு இந்த பாங்கு என்பது ஒரு வழி. அதை என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய சகோதரர்கள் முயற்சி செய்து அடைவதற்கு, பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து 2வது ஒரு விஷயம், இயல்பாகவே மனுஷன் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவான். முந்தி வாழ்ந்த சமுதாயத்துல கூட ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு வழுக்கை தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் முறையிட்டு இருப்பார், எனக்கு தலையில முடியல, ரொம்ப அழகா இல்ல அப்படின்னு முறையிட்டு இருப்பார். இந்த மாதிரி செய்திலாம் கேள்விப்படும். அப்ப இயல்பாவே மனுஷன் நிச்சயமா தான் அழகா இருக்கணும், முடி நல்லா ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கணும், அப்படி தொட்டா அப்படி பூ மாதிரி பறக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த ஹஜ்ஜி கிரியையில அந்த தலை முடியை வலிக்கிறது ஒரு ஒரு அமலா இருக்கிறது, ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா தலையை மலித்துக் கொள்பவர்களை மன்னிப்பாயாக. தலைமுடியை எடுக்கிறாங்கல்ல, வலிக்கிறாங்கல்ல, அவர்களை மன்னிப்பாயாக. அதுல சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன நப்பாசை. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கு யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே முடியை குறைத்துக் கொள்றாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு இடையில ஒரு கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்றாங்க, தலை முடியை மலித்துக் கொள்பவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மீண்டும் சஹாபாக்கள் அப்போ முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கு யார சொல்லலாம் அப்படின்னு மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க. மூன்றாவது முறை சொல்கிறார்கள், முடியை குறைத்துக் கொள்வதனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பாருங்க, இந்த தலைமுடி அதை மொட்டையை போட்டோம்னா நல்லா இருக்காது, அழகா இருக்காது. ஆனால் சகாபாக்களுக்கு ஒரு ஆசை, ஒரு மொட்டை அடிச்சுதான் ஆகணுமா, முடியை எடுத்துதான் ஆகணுமா, இதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பானாக. இதுவும் பாவ மன்னிப்பிற்கான ஒரு வழியாக இருக்கிறது. அதே மாதிரி அப்துல்லா பின் ஜர்சிஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை அமர்ந்து சந்திக்கிறாங்க. அவர்களோட அமர்ந்து உணவு உண்கிறார்கள். ரொட்டி, இந்த இறைச்சியில் செய்யப்பட்ட தக்கடி என்று சொல்லக்கூடிய வகையான குழம்புகளை செய்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லும் போது சில சஹாபாக்கள் அப்துல்லா பின் ஜர்ஸ் ரலியல்லாஹு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது சொன்னாங்களா, உங்களுக்காக ஏதாவது பிரார்த்தனை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு மட்டும் பிரார்த்தனை செய்யல, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னான் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனம் 47-19 வசனத்தை 47-19 வசனத்தை அப்படி எடுத்து ஓதி காட்டுறாங்க. அப்போ இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்காகவும் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களை மன்னிப்பாயாக, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை முஸ்லிம்ல, நசையில, குப்ரால, முஸ்னது அபி அலால போன்ற ஹதீஸ் நூல்கள்ல நாம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகளுடைய பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்கு முன்பாக வாழ்ந்த சுலைமான் நபியும் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் பெரும்பான்மையான மக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு மட்டும் இல்லாம பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சுலைமான் நபியை பத்தி எல்லாருமே தெரியும், எல்லாமே அந்த செய்திகளை நாம உள்வாங்கி இருப்போம். அவங்களுக்கு ஜின் வசப்படுத்தப்பட்டிருந்துச்சு, அதன் மூலமாக அவங்க பல செயல்களை செஞ்சாங்க, பக்கத்து நாட்டு இளவரசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இஸ்லாத்துல புனித தலங்களாக பார்க்கப்படக்கூடியது மக்காவில் இருக்கக்கூடிய காபா, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசல், அப்புறம் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, இதெல்லாம் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல். சுலைமான் நபி அவர்கள் கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த பள்ளிவாசலை கட்டி முடிக்கிறாங்க.
கெட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். சுலைமான் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இந்த பள்ளிவாசலை நோக்கி யார் நன்மையை எதிர்பார்த்து தொழுகைக்காக வருவாரோ, தொழுது விட்டு செல்வாரோ, அவருக்கு அன்று பிறந்த பாலகனை போன்ற ஒரு பாக்கியத்தை கூறியாளா என்று பிரார்த்தனை செய்கிறார். அப்ப அந்த பள்ளிவாசல்ல தொழுதா நாம எப்படி இருப்போம்? அன்று பிறந்த பாலகன்னா எப்படி? நம்ம கிட்ட எந்த ஒரு தீமையும் இருக்காது, எந்த தீமையும் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான் அது. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சோதனை என்னன்னா, அந்த பள்ளிவாசல் எதிரிகளுடைய கைகூறி இருந்து கொண்டு அவர்களுடைய அட்டுழியத்திலும் அழுச்சாட்டியத்திலும் அந்த தொழக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறையையும் ஏறக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு காலம் வரும், அப்போது அந்த பள்ளிவாசல் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழக்கூடியவர்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த பள்ளியில் நாம் தொழுதோம் என்றால் நாம் அன்று பிறந்த பாலகன் போன்று நாம் மாறிவிடலாம் என்று அதற்காக பிரார்த்தனை செய்தவர்கள் சுலைமான் நபி அவர்கள். இந்த செய்தி நசையில 693வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மனிதருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அது முஸ்லிம்ல 1178வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து தொழுகைக்காக காத்திருக்கும் அந்த நேரம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? தொழுததாகவே உங்களுடைய கணக்கு பதிவேட்டில் எழுதப்படும். அவருடைய ஒழு முடியாம இருக்கிற நேரம் வரைக்கும். அதே மாதிரி வானவர்கள், பரிசுத்தமான வானவர்கள், நாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஏற்கனவே கிரெடிட் ஆகிட்டு இருக்கு நன்மை. நன்மை எப்படி கிரெடிட் ஆகிட்டு இருக்கு? தொழுகல, ஆனா தொழுகையாளிங்கிற அமல் கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம், உட்கார்ந்துருக்கோம். ஆனா பதிவேட்டுல என்ன எழுதப்படுது? தொழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டுல எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்து பாருங்க, வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா இவர்களுடைய பாவங்களை மன்னி இவருக்கு கருணை காட்டு. அப்போ தொழுகைக்கு முந்தைய நேரத்தில் வந்தாலும் இறைவனுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற முடியும், இறைவனுடைய கருணையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு அமல், பிறருக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிறருக்காக நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற ஈகோ, போட்டி, பொறாம முதல்ல ஒழிஞ்சிடும். பக்கத்துல இருக்கிறவன் நல்லா இருக்குன்னு நினைச்சா அவனுக்கு எதிராக நம்ம சூழ்ச்சி செய்வோமா? அவனுக்கு எதிராக போட்டி வருமா? அவனுக்கு எதிராக பொறாம வருமா? அப்போ நாம அதிகம் அதிகம் நம்மளோடு பயணிக்கக்கூடிய, நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அந்த பிறருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும். அப்படி நாம துவா செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லிமான அடியார் தன்னெதிரே இல்லாத ஒரு சகோதரருக்காக பிரார்த்திக்கும் போது வானவர் உனக்கும் அதை போன்றே கிடைக்கட்டும் என்று கூறாமல் இருப்பதில்லை. நம் சகோதரர் தான், நண்பர் தான், நல்லா தெரியும், புகைப்பிடிப்பாரு, ஒரே சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் இவருடைய புகைப்பழக்கத்திலிருந்து இவருக்கு விடுதலை பெறுவதற்கு உதவி செய்யும், இவருக்கு அருள்புரி, இவருக்கு கருணை காட்டி, இவருக்கு நேர்வழி கொடு என்று பிரார்த்தனை செஞ்சோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கும் அதே போல பிரார்த்தனை கிடைக்கும். நாம வழிதவறி பெற மாட்டோம். ஒரு மனிதர் ஒரு தவறை செய்து விட்டாரு, அல்லாஹ் அறியாமல் ஒரு தவறை செஞ்சிட்டாரு, என் சொந்தக்காரர் தான், என் மாமா தான், என் மச்சான் தான், தவறுன்னு தெரிஞ்சு அது தவறை செஞ்சிட்டாரு, அவருக்காக மன்னிப்பு கேளுங்க, நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்கும் அது போன்று கிடைக்கட்டும்
என்று மலக்குமார்கள் பிரார்த்திக்காமல் இருப்பதில்லை. அப்போ பிறருக்காக அதிகம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய பாவங்கள் மன்னிப்புக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்களுடைய நோய் நொடிக்காக, அவர்களுடைய கஷ்டங்களுக்காக, அவர்களுடைய துன்பங்களுக்காக நாம் பிரார்த்தனை செஞ்சோம்னா நமக்கு அது போன்ற ஒரு பிரார்த்தனை மலக்குமார்கள் இருந்து நேரடியா கிடைக்குமே. மலக்குமார்களை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. மலக்குமார்கள் எப்படிப்பட்டவங்க? மனுஷன் மாதிரியா? மனுஷனுக்கு தான் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டா அந்த கட்டளையை அவன் செய்ய நினைச்சா செய்யலாம், செய்ய விட வேணாம்னா வேணாம், அப்படித்தான் அல்லாஹ் விட்டுருக்கிறான். மனிதர்களை என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் சுயமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துலதான் விட்டுருக்கிறான். தொழுதான் நன்மை, நோன்பு வச்சா நன்மை, நீ தொழுகிறது நோன்பு வைக்கிறது உன்னோட விருப்பம். மலக்குமார்கள் அப்படியா? மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் இதை செய்யனால் அதை செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். யாரெல்லாம் இப்படி ஒரு முஸ்லிமான சகோதரன் தன் கண்ணெதிரே ஒரு சகோதரன் இல்லாத சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்கிறானா, அவனுக்காக உதவி தேடுறானா, அவனுக்காக அருளை வேண்டானா, நீங்கள் அந்த முஸ்லிமுக்கும் அருளை வேண்டுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் கட்டளையிட்டதனால தான் மலக்குமார்கள் அதை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேரடி கண்ட்ரோல் பிறருக்காக பிரார்த்தனை செய்வது. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் வளர்ந்து வந்துட்டானா அது பிடிக்க மாட்டேங்குது. இவனை எப்படியாவது எப்படி இப்படி வந்தான், இவன் எப்படி இவனை டார்கெட் பண்ணி இவனை ஒழிச்சு விடலாம் என்று அனுதினமும் அவனை பத்தியே சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய செயல்பாடு குறித்து சிந்திக்காமல் இவர்களை எப்படி வழிகெடுக்கலாம், இவனை எப்படி தோற்கடிக்கலாம், இப்படிங்கிற நிலைமையில தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. பார்க்க முடியுது, நடைமுறையில் இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிமானவர்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற நடைமுறைகளை, அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தினோம் என்றால் அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற பெரும் பாக்கியத்தை நமக்கு இன்ஷா அல்லாஹ் தருவான். அதன் அடிப்படையில் நாம் நாளை மறுமையில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக மாறலாம் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒவ்வொரு ஆண்டும் வருடத்தில் 2 வசூலை மாநில தலைமையகத்திற்கு கொடுக்கக்கூடிய நடைமுறையை கடைபிடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தில் ஒரு ஜும்மா என்பது, இந்த ஜும்மா வசூல் என்பது மாநில தலைமைக்கு வசூல் செய்து கொடுக்கப்படும் அனைத்து மர்கஸ்களிலும். இதை நாம் வருடந்தோறும் அறிவிப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிகமான மக்களுக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் நினைவூட்டலாக சொல்லுகிறோம். சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் குர்ஆன் ஹதீஸை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல்வேறு விதமான தாவா பணிகளை இந்த பேர் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், மெகாபோன் பிரச்சாரம், நோட்டீஸ் விநியோகம், போஸ்டர் அடிப்பது, டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக என்று அனைத்து விதமான தாவா பணிகளையும் சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போன்று இந்த தாவா செய்வதற்கு பேச்சாளர்கள் வேண்டும்ல, பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய அந்த மதரசாக்களையும்
தலைமையின் சார்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் பெண்களுக்கும் ஆலிமாக்களுக்கு உருவாக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சியிலே ஹிப்ரு மதரசா குழந்தை பருவத்தில் இருந்து அவர்களுக்கு உலக கல்வியையும் கொடுத்து குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக உருவாக்கக்கூடிய வேலையை ஹிப்ரு மதரசாவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்னேன், இமாம் என்பவர் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை முதல் செய்தியில சொன்னோம். அல்லாஹ் அவருக்கு நேர்வழி செலுத்தட்டும், அவர் ஒளியாவார் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர் தான் இமாமாக நிற்க முடியும். குர்ஆனை அதிகம் அறிந்தவர் இமாமாக நிற்பார். அப்போ அந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு ஹிப்ரு மதரசாவும் திருச்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு எதிராக அவ்வப்போது ஏற்படக்கூடிய அடக்குமுறைகளும் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வகைக்காகவும் சமுதாய பணி, தாவா பணி, ஆம்புலன்ஸ் சேவை, ரத்த தான சேவை, வெளிநாடுகளை யாராவது இறந்து விட்டால் அவர்களுடைய ஜனாசாவை உடலை இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சி என்று பட்டியல் நிறைய இருக்கிறது. இது போன்ற ஏராளமான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பணிகளை எல்லாம் ஜமாத்தின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெரும் பேஸ் மட்டமாக அடித்தளமாக இருப்பது பொருளாதாரம் தான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் இவ்வளவுத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது நன்மையான ஒரு காரியத்திற்கு செல்கிறது. பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டை பிரித்தாவது நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரி நம்முடைய தர்மம் என்பது நன்மையான காரியத்திற்கு போகும்போது இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரங்களை நன்மையான இந்த செயல்களுக்கு வாரி வழங்குங்கள். அடுத்து பள்ளியினுடைய வருடந்தோறும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது. நோன்பாளிகளுக்கு இந்த பகுதியிலே நோன்பு கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது. அடப்பன்வயல் பகுதியிலும் நோன்பு கஞ்சி எடுத்து சென்று அங்கேயும் விநியோகம் செய்யப்படுகிறது. அப்போ நாம ஒரு நிர்வாகம் இல்ல, 2 நிர்வாகமா இருக்கிறோம். 2 மர்கசுகளை நாம கையாளக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்ப அதற்கான செலவினங்கள், அதற்கான போக்குவரத்து, அந்த இடத்திலும் தொழுகைக்கான ஏற்பாடு, அதற்கான இமாம் ஏற்பாடு என்று பல்வேறு வகையான பரந்து விரிந்த அளவில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நோன்பு கஞ்சிக்கு நிறைய சகோதரர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நோம்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய நன்மை. நோம்பாளியுடைய முகத்தை அல்லாஹ் என்ன செய்றான், ஒரு நோன்புக்காக 70 ஆண்டு தூரம் நரகத்திலிருந்து தூரப்படுத்துகிறான். அப்ப நோம்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக நோம்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை யார் பொருளாதாரம் கொடுத்து நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தாரோ அவருக்கும் கிடைக்கும். இதனால் நோன்பாளிக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில நோன்பு கஞ்சிக்காக கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் கொடுக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு நோன்பு 9 தாண்டி நம்ம போக போறோம். அரிசிங்க கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நோன்பு கஞ்சிக்காக பொருளாதாரம் 4000 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொகையும் விரைவாக கொடுத்து கஞ்சி கொடுப்பதற்கான பொருளாதாரத்துக்கான ரசீதை உடனடியாக பெற்றுக் கொள்ளுமாறும் உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்தவான அல்ஹம்துலில்லாஹ்.